நடந்தது என்ன தொடர்கிறது. தியானத்தின் மூலமா முற்பிறவியை தெரிஞ்சுக்கிட்டு தீராத நோய்களை தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு பிக்கு போதிபாலா. தன்னை தேடி வரவங்களுக்கு முற்பிறவி அடுத்த பிறவியை தெரிந்து கொள்ற இந்த தியானத்தை கற்றுத்தராரு இவரு. முற்பிறவி பார்ப்பது என்பது இதற்கு முன்னாடி நாம் என்ன பிறவி எடுத்திருக்கிறோம், குறைந்தது ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு 10 பிறவி தான் பார்க்க முடியும். மூலாதார சக்கரம் வழியாக செல்லும் பொழுது நம்முடைய முற்பிறவியை பார்க்க முடிகிறது. அவ்வாறு செய்யும் பொழுதுதான் இந்த மனநோய்கள் போகுது. ஒரு சிலருக்கு தண்ணீரை பார்த்தா பயமா இருக்கும். என்ன பிரச்சனைனா அவர் ஏதாவது ஒரு பிறவியில் தண்ணீர் விழுந்து இறந்திருப்பாங்க. சிலருக்கு தீயை பற்றா பயமா இருக்கும். இந்த சுனாமியில் இறந்தவர்கள்லாம் அலை வந்தாலே பயப்படுவாங்க. ஆனா ஏன் நம்ம பயப்படுறோம் அவங்களுக்கு தெரியாது. இவ்வாறு முற்பிறவியை சென்று பார்த்துட்டு வரும் பொழுது அவருடைய பயத்திற்கு அச்சத்திற்கு என்ன காரணம் என்பது தெரியும். நோய் உடனே போய்விடும். இது ஒரு நோய் சிகிச்சை மாதிரி தான் எடுத்துக்கிறோம். எதிர்காலத்துக்குள்ள ஒரு வினோதமான பயணம். திரும்பவும் சூக்கும பயணத்திற்கான தியானம் ஆரம்பமாயிடுச்சு. 2012 டிசம்பர்ல நடக்க போறது என்ன? ஒவ்வொரு வினாடியும் ரொம்ப எதிர்பார்ப்போட நகர்ந்துகிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எல்லாரும் சகஜ நிலைக்கு திரும்பிட்டாங்க. தியானத்தை முடிச்சவங்க கிட்ட அவங்களோட அனுபவங்களை தனித்தனியா பதிவு செஞ்சோம். 2012ல உலகம் அழிஞ்சிடுமா? டிசம்பர்ல தான் அந்த மாதிரி சென்னையில அந்த மாதிரி ரொம்ப சுனாமி மாதிரி அந்த மழை அதிகமான எர்த்துக்குவேக் அங்க ரொம்ப நடந்துச்சு. அந்த மாதிரி பார்த்தேன் நான். என்னுடைய மகன் அந்த இடுபாட்டில் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு அப்போ அந்த நேரத்தில் நான் அழுகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். 2012 டிசம்பர் 22 அப்படின்னு நான் பார்க்குறப்ப என்னன்னா அதிகமான, அதாவது அட்லாண்டிக் அந்த ஏரியால இருந்து அதிகமான புயல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கவும் அது துருவ நட்சத்திரத்துல இருந்து வர்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். குறிப்பா சென்னையில பாக்குறப்ப இன்னும் அதிகமான ப்ராப்ளம் தெரிஞ்சது. பெரிய சூறாவளி சுத்துற மாதிரி காட்சி தெரிஞ்சது. மேல இருந்து வெண்கற்கள் வர்ற மாதிரி நல்ல நெருப்பு மாதிரி வர்ற மாதிரி காட்சி கிடைச்சது பார்த்தேன். மற்றபடி இந்த பாதிப்பு உலகம் பெரும்பகுதி இருக்கிற மாதிரி இல்லை, ஒரு சிறு பகுதி மட்டும் பாதிக்கிற மாதிரி காட்சி தெரிஞ்சது. ஃபயர் ஸ்பார்க்கிள்ஸ் தெரிகிற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் வந்தது. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கடல்ல இருந்து கொந்தளிக்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் லாவா அந்த மாதிரி சில விஷயம்லாம் நான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு. இயற்கை சீற்றங்கள் நடக்க இருப்பதா சொல்லி ஆளுக்கு ஒவ்வொரு விதமான காட்சிகளை கண்டதா விவரிச்சாங்க. ஒரு சிலரோ தங்களுக்கு எந்த விதமான காட்சிகளுமே வரல அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அப்படி ஒண்ணுமே தெரியல. தலைவலி தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் செஷன் முடியும் போது கொஞ்சமா இருந்துச்சு. செக்ஷன் 2 செக்ஷன் 3 அடுத்தடுத்து போக தலைவலி அதிகமாக தான் தவிர விஷயம் நான் எதையும் பார்க்கல. அவர் சொன்னாலும் சரி நான் பார்த்தேன், பட் ஆனால் எனக்கு தெரியல. நாங்களும் அவங்க சொல்றபடி ஒன்று பண்ணிட்டே வந்தோம். ஆனால் அந்த க்ரௌனை தாண்டி எங்களால் போக முடியல. அந்த மைண்டை என்னால் கொண்டு போக முடியல. சூக்கும பயணம் அப்படிங்கிற இந்த தியானத்துல 2012 டிசம்பரோட இல்லாம அதுக்கு அடுத்த எதிர்கால நிகழ்வுகளை நோக்கியும் பயணிக்கும்படி சொல்லி இருந்தாரு பிக்கு போதிபாலா. இதுல பிக்கு போதிபாலாவோட சீடர்கள் சிலர் இறப்பு தேதியை கூட தெரிந்து கொண்டதா சொல்லி ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாங்க. அவர் என்னைக்கு சாக போறோம்னு பார்த்தார். ஓய்வு இறந்தே பார்த்தார். 2000 என்னுடைய மனைவி இறக்குற மாதிரி நான் பார்த்தேன். 2054 என்னுடைய இறப்பை நான் பார்த்தேன். ஒரு குழுவா நடத்தப்பட்ட இந்த தியானத்தின் மூலமா பெற்ற முடிவுகளை வச்சு 2012 டிசம்பர்ல சில விபரீதமான நிகழ்வுகள் உண்டு அப்படிங்கிறது தான் பிக்கு போதிபாலாவின் வாதம். ஆனா 2012 டிசம்பர்ல ஏற்படக்கூடிய அழிவுகளை
தடுக்கிறதுக்கும் வழி இருக்கு அப்படின்னு சொல்றாரு பிக்கு போதிபாலா. உண்மையிலேயே இந்த 2012 ஏதாவது ஒரு அழிவு வரப்போகுது என்பதை நம்பினாலோ அல்லது அதை பற்றி அனுமானமாக பார்க்கும் பொழுது விளங்கிக் கொண்டால் அச்சப்படுவதை காட்டிலும் அப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டாம் என்று ஒவ்வொருத்தரும் தன்னுள் ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டால் போதும். பிரார்த்தனை சத்தம் போட்டு வாயில சொல்லுங்கிற அவசியமே இல்லை. அழிவை நாம் நிறுத்த முடியும். அங்கங்க அவங்கவுங்க வீட்டில இருந்து உட்கார்ந்து செஞ்சா போதும். இது வெளியே வந்து தெருவில் கூட்டமாக செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நடந்தது